வாழ்க்கை கொடுத்தவர் இன்னைக்கு இப்படி இருக்காரு, அவர் வாழ்க்கை போச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப நீங்கள் அழுது பேசுங்க. எதனால சார் அந்த கண்ணீர்? வாழ்க்கைன்னா என்ன, கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் போராடிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வருவோம். அப்போ போராடிட்டே இருக்கிறேன். 3 வேளையும் சாப்பிடுவோம், இப்போ 2 வேளை தான் சாப்பிட்றோம், 1 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னு கனவோடு இருக்கும்போது வாழ்க்கை அவர் ரூபத்தில் தான் வருது. அவரை பார்த்த பிறகு தான் 3 வேளை சாப்பிட ஆரம்பித்தேன். அவரை பார்த்த பிறகு தான் வாழ்க்கை கிடச்சிது. அவர் தான் எனக்கு வாழ்க்கை. சார் கடைசியாக நீங்கள் பாக்யராஜ் சார் வந்துட்டு எப்போ பார்த்தீங்க? அப்போ என்ன பேசு? என்னையா மாத்திரலாம் போட்டியா? போட்டேன் சார். சாப்பிட்டேன்? நீ சாப்பிட்டேன் சார். என்ன சார் விஷயம்? ஒன்றும் இல்லையா, எல்லாரையும் மாத்திரலாம் போட்டியா? நான் சாப்பிடுறேன். இப்போ எதுக்கு பேசுறீங்கண்ணே? சும்மா தான்யா வச்சுட்டேன் ஃபோனு சார். சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஃபோனா தெம்பா பேச என்ன ஏதோ விசாரிக்கிறாரு. இதான கடைசியாக இருந்தது. சாப்பிட்டியான்னு கேட்டது. செய்தி டிவியில் பார்க்கும்போது புரியல. போய் அவரை பார்க்கும்போதும் படுத்துருக்காம இருக்கார். ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், நம்ப முடியல. இன்னும் பெறட்டேன் சார அவங்ககிட்ட சொல்கிறேன், இதை பாருங்கம்மா பாருங்க பண்ணுறேன். அது படுத்துருக்காம நம்பவே முடியல. ஒரு பர்த்டேக்கு எனக்கு சட்டை எனக்கு என்ன ஒரு அஸ்டண்டாட்டாக இருக்கும் போதும் நமக்கு சட்டை எடுத்து விட்டார். இப்போ கொடுக்குறாருன்னா அது ஃபீல் இருக்கும். போன பர்த்டேக்கு சார் வீட்டிலேருந்து புறப்பட்டாருன்றாங்க. அவர் ஃபோன் பண்ணேன், எங்கேப்பா சார் என்ன புறப்பட்டார் சார். அவர் அந்த சட்டை எடுக்கலையா, அதனால் பாண்டிப்படியாரில் ஒரு ஜவுளி கடை வாசலில் கார் நிப்பாட்டி காருக்குள்ளேயே இருக்கார், சட்டை எடுக்க போயிருக்காங்க, அது வந்தால் வருவார்ட்டு. இன்னையாவது பாண்டிப்படியார்கிட்ட போய் அவர் சார் சட்டையை எடுத்து வந்தார். அதே மாதிரி பர்த்டே என்னை வாழ்த்திட்டு சட்டையை கொடுத்தாரு. இப்படி ஒரு மகான், ஒரு அசிஸ்டன்ட் டாக்டரை ஒரு அவன் பர்த்டேக்கு போய் வாழ்த்தினா எப்படி இருக்கும், அதோட ஒரு சட்டையை கொடுத்துருவேன். அதெல்லாம் நினச்சி பார்த்தேன். இப்போது சார் நம்மகிட்ட இல்லை, ஆனால் அவர் இருக்கிற இடத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் போவேன். அப்போ கூட சார் என்னை பார்த்தோன்னே, என்னையா முல்லாம் விட்டு வந்துட்டேன், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு ஒரு கவரை கொடுத்து, மாடியா இதில் ஒரு சட்டை இருக்குது, உன் அளவு சரியாக இருக்கா பார்த்துக்குன்னு சத்தியமாக எங்கள் டைரக்டர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை எங்கள் குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம்வாங்கல்ல, அது மாதிரி தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், என் 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், எங்கள் பேரங்களுக்கெல்லாம் பேர் வச்சார். அவர் வராமல் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்காது. எங்கள் இடத்துல நீங்களே சொல்லியிருக்கீங்க, அவர் என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி பார்த்தது இல்லை, என்ன ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஒரு அப்பா பாக்யராஜை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார்? உங்களுக்கு ஏதாவது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் இல்லை ஒரு சாரி அது மாதிரி சொல்லணும்னா ஏதாவது இருக்கா சார்? எனக்கு கிடைச்ச இந்த உலகத்திலே பெரிய விருது அவர் எனக்கு எழுதின ஒரு கடிதம் நான் தரேன். அதை என் பெருமைக்காக சொல்லலை, தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. அவருடைய பெருந்தன்மைக்காக அந்த கடிதத்தை போடுங்க. அன்பு பாண்டியா, அன்னையால் பாக்யராஜ், குரு பாரதி ராஜாவால் பாக்யராஜ், வள்ளல் வாரிசன வாய்மொழிந்ததால் பாக்யராஜ், அன்பு உதவியாளனாக நீ கிடைக்க பெற்றதில் பாக்யராஜ், எனக்கு நானே நன்றி கூறிக்கொள்கிறேன், நெஞ்சில் நீ இருப்பதால். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முதல் கேள்வி இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பாக்யராஜ் சாரோட மறைவுக்கு வந்திருந்தப்போ ஒரு விஷயம் ரொம்ப உருக்கமாக சொல்லியிருந்தீங்க. நான் இப்போது மனுஷனாக இருக்கேன் அப்படின்னாலே வந்துட்டு அது அவரால் தான் அப்படின்ட்டு. பாக்யராஜ் சார் உங்கள் வாழ்க்கையை வரலன்னா பாண்டராஜ் சார் என்ன ஆகியிருப்பார்? ஒரு கனவுகளோட நடக்குமா நடக்காதா, நம்ம ஏன் பிறந்தோம், நமக்கு ஒரு விடிவு காலம் நடக்குமா, நம்மளும் மனுஷனாக இந்த உலகத்தில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சமுதாயம் நம்மளை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா, இந்த கேள்விக்குறியோடையே இருந்தேன். அப்படியே கூட இருந்துட்டுருப்பேன். ஆனால் அவரை பார்த்த பிறகு தான் இது ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு மனசு சொல்லிச்சு. அவர் பார்வை மேலே பட்ட பிறகு தான் நமக்கும் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது, நம்ம மேலேயும் கடவுள் பார்வை பட்டிருக்கு, நம்ம முயற்சி பண்ணால் நம்ம வரலாம், நம்ம பக்கம் 4 பேர் கண்ணு திரும்பும், நம்மளையும் பார்ப்பாங்க. இந்த நம்பிக்கை பூரா அவரை பார்த்து வர தான் வந்தது. அது படிப்படியாக கூட்டு போயிட்டார். அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு அழுது பேசுனது வந்து எல்லாமே உடச்சிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் இன்றைக்கி இப்படி இருக்கார், அவர் வாழ்க்கை போச்சு, எனக்கு வந்து அது ரொம்ப நீங்கள் அழுது பேசுங்க.
எதனால சார் அந்த கண்ணீர்? வாழ்க்கைன்னா என்ன, கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்கும், இதெல்லாம் போராடிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வருவோம். ஆனால் அது உடனே கிடச்சிடாது. அப்போ போராடிட்டே இருக்கிறேன். வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்த வாரம் நல்லா சாப்பிடுவோம், 3 வேளையும் சாப்பிடுவோம், இப்போ 2 வேளை தான் சாப்பிட்றோம், 1 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னு கனவோடு இருக்கும்போது வாழ்க்கை அவர் ரூபத்தில் தான் வந்தது. அவரை பார்த்த பிறகு தான் 3 வேளை சாப்பிட ஆரம்பித்தேன். அது உண்மையிலே அதான், அவரை பார்த்த பிறகு தான் வாழ்க்கை கிடச்சிது. அவர் தான் எனக்கு வாழ்க்கை. 3 வேளை சாப்பாடே அவரை பார்த்ததுக்கு உண்மைதான். ஏன்னா இந்த டிஃபன்றாங்கல்ல, என்னுடைய டிஃபன் ஆரம்ப காலத்தில் பழையது ஊறுகாய் இல்லைன்னா நேற்று வச்சு குழம்புல கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் வச்சு அந்த சாப்பாடு மேலே ஊற்றி சாப்பாடு தான் காலைல சாப்பாடு. காலைல இட்லி தோசைலாம் சாப்பிடுவாங்கன்றது தான் சாரை பார்த்த பிறகு தான் தெரியும். அப்போ தான் கிடச்சிது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி சார் பார்த்துப்பாரு? அதான் அசிஸ்டன்ட் டைரக்டரு கஷ்டப்படுறாங்க அதான் சொல்லுவார்ல. என் வாழ்க்கை அப்போது அப்படி தான் இருந்தது. போராட்டம் இருந்தப்போ அப்போ நான் அசிஸ்டண்டாக கனவு கண்டது அப்போலாம் தப்புன்னு நினச்சேன். நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்குது, சினிமா வந்து பெரிய மாயை, அது வந்து சொர்க்கம், அதுக்கு போய் நம்ம ஆசைப்படலாமா? அந்த உள்மனு சொல்லும் அதை விட்டு வேறு எதாவது ட்ரை பண்ணலாமான்ட்டு. ஆனால் இன்னொரு மனசு சொல்லும், ஏன் சினிமா ட்ரை பண்ணக்கூடாது, கஷ்டப்படு, ஒரு நாள் கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லும். பசி அதை விட கதவு மூட்டை என்ன வருது பசி பயமுறுத்தும். அந்த போராட்டம் நடக்கும்போது தான் சார் நான் பார்த்தேன். விடாமுயற்சி. காலைல 6னா 6:30 வரணையா, 7 மணிக்கு காய்ச்சிட்டுனா 7 மணிக்கு செட்டில் இருக்கிறது இல்லை. நீ 7 மணிக்கு ஸ்டார்ட் கேமரான்னு சொல்கிறது தான் 7 மணிக்கு காய்ச்சிட்டு. அப்போ நீ வீட்டிலேருந்து 5 மணிக்கு போடணும், 6 மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும், 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் எடுக்கணும், அதான் 7 மணிக்கு காய்ச்சிட்டு 7 மணிக்கு வீட்டில் புறப்படுறது கிடையாது. அதனால் எல்லாமே முன்கூட்டியே உஷாராக இருக்கணும். அதான் சொல்லி கொடுத்துட்டோம். சார் கடைசியாக நீங்கள் பாக்கியராஜ் சார் வந்துட்டு எப்போ பார்த்தீங்க, அப்போ என்ன பேசுனீங்க? மனசு பஜாராக இருக்குது. இதெல்லாம் கோஇன்சிடென்ட் நினைக்கிறேன். சிலதான் கற்பனை பண்ண முடியாத விஷயம். நான் ஒரு மாதமாக சாரை பார்க்காம இருந்தேன். என்னால் அடிக்கடி பார்ப்பேன், 1 மாதம் தொடர்ந்து பார்க்காம இருந்தேன். அப்போ எனக்கு மனசு தோணுச்சு, சாரை ஏன் பார்க்காம இருக்கோம், பார்க்க வேண்டிய வேலை இல்லை, அது வேறு விஷயம். டக்குன்னு ஒரு நாள் வீட்டில் ரெடி ஆகிட்டு குளிச்சு நான் ட்ரெஸ் பண்ணி கிளம்பும்போது எங்கே அவசரமாக கிளம்புறீங்க, சாரை பார்க்கணுன்ட்டு. என்ன விஷயம்லாம் இல்லைன்ட்டு நான் நேரம் விட்டேன். சார் உட்காந்தாங்க, வேயா உட்காரியான்ட்டு பேசினாங்க. என்ன விஷயம் ஆனாங்க, விஷயம்லாம் இல்லை சார், உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்துட்டேன் அப்படியான்ட்டு என் விஷயம்லாம் கேட்டார். என்ன பண்ணுற, ஏதோ உடம்புக்கு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேமே, சரியாச்சான்னு. சரியாச்சு சார், இப்படியா பார்த்துக்க, உடம்பு பார்த்துக்கியா எல்லாம் கரெக்டாக என் விஷயம்லாம் ஒரு 1 hour பேசுகிறாரு. உங்களை ஹெல்த் பார்த்து சொல்கிறாரு. அப்போ நான் சார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், சார் இப்போ ஸ்மார்ட் ஆகிட்டீங்க சார் அப்படின்னா. என்னையே சொல்கிறேன்னாரு. ஆமாம் சார், ரொம்ப எங்கே ஆகிட்டீங்க டப்புன்னு. யோ அப்படி சிரிச்சார். இல்லை சார், இப்போ நான் பார்க்குறேன் ஷர்ட்டுன்னா டைட்டாக போட்டுறீங்களா, இல்லை ஸ்மார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 2 பேர் ஜோக்கெலாம் அடிச்சு பேசிட்டு எல்லாம் பண்ணால் வெளில வர கதவை திறந்து வெளியே வந்தார். நான் அவர் வந்து வெளியே போகிறாருன்னு நினச்சேன். இல்லை வந்தோடனே என்ன வெளியே அனுப்பிச்சார். உடனே என் ஓட்டுநரை கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டுன்னா நான் அப்படி போகும்போது அப்போ அது வரைக்கும் கூட இருக்கிட்ட பேசலை. நான் அப்படி மூவ் பண்ண போட்டோன்னா வெளியே அப்படின்னு மற்றவங்கள்ட்ட பேசாது பேத்து நாங்கள் மண்ணில் ஏறதுக்கு பார்த்தாரு. எதுக்கு அவர் வெளியே வந்தார் எனக்கு தெரியல. எனக்கு வெளியே வந்தால் வழி அனுப்புறது தான் கிடையாது. போய்ட்டு வர சார்னா போய்ட்டு வர தோணுச்சு. ஒரு 2 நாள் பொறுத்து ஃபோனு நான் ஒரு டிஸ்பென்சரியில் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஃபோன் வந்து சார் என்ன சார், என்னையா மாத்திரைலாம் போட்டியா? போட்டேன் சார். சாப்பிட்டே நீ? சாப்பிட்டேன் சார். என்ன சார் விஷயம்? ஒன்றும் இல்லையா, எல்லாரையும் மாத்திரைலாம் போட்டியா? நான் சாப்பிடுறாரு. இப்போ எதுக்கு பேசுறீங்கண்ணா? சும்மா தான்யா வச்சுட்டேன் ஃபோனு சார். இது எதுக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு ஃபோனா? இதெல்லாம் தெம்பா பேச என்ன ஏதோ விசாரிக்கிறாரு விஷயம். இதானா கடைசியாக பேசுனது. சாப்பிட்டியான்னு கேட்டார். அது நினச்சா எதுக்கு கேட்டார், ஏன் கேட்டார் ஒன்றும் புரியல. அவர் கூட நான் பயணப்படாத நேரமே கிடையாது. உள்நாடு வெளிநாடு முதல்ல உங்களுக்கு சாப்பாடு போட்டதும் அவர் தான் 3 வேளைன்றீங்க. கடைசியாக உங்கள்கிட்ட கேட்டதுமே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்ட்டு. அதான் நீ தூங்குனியா
நீ ஓடனியா, நீ நடந்தியா, இப்படிலாம் கேட்கல. சாப்பிட்டியா, அது ஆசீர்வாதம் மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாம் அந்த அவருக்கு எதாவது ஆயிரமோன்ற எண்ணம் வரவே இல்லை. அது இமேஜின் கூட வரல. செய்தி டிவியில் பார்க்கும்போது புரியல. அதான் போய் அவரை பார்க்கும்போதும் படுத்துருக்காம இருக்கார். ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், நம்ப முடியல. இன்னும் பெரட்டுறேன் சார, அவங்ககிட்ட சொல்கிறேன், பாருங்க பண்ணுறேன். அது படுத்துருக்காம இருந்தார். அது நம்பவே முடியல. அது நடந்து போச்சு. முதல்ல உங்களுக்கு சாப்பாடு போட்டதும் அவர் தான் 3 வேலைன்றீங்க. கடைசியாக உங்கள்கிட்ட கேட்டதுமே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்றது. சாப்பிட்டியான்ட்டு. அதான் நீ தூங்குனியா, நீ ஓடனியா, நீ நடந்தியா, இப்படிலாம் கேட்கல. சாப்பிட்டியா, அது ஆசீர்வாதம் மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாம் அந்த அவருக்கு எதாவது ஆயிரமோன்ற எண்ணம் வரவே இல்லை. அது இமேஜின் கூட வரல. செய்தி டிவியில் பார்க்கும்போது புரியல. அதான் போய் அவரை பார்க்கும்போதும் படுத்துருக்காம இருக்கார். ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், நம்ப முடியல. இன்னும் பெரட்டுறேன் சார, அவங்ககிட்ட சொல்கிறேன், பாருங்க பண்ணுறேன். அது படுத்துருக்காம இருந்தார். அது நம்பவே முடியல. அது நடந்து போச்சு. மனிதநேயத்திலே ஒரு மகான். இப்போது நம்ம போட்ட சட்டையை பார்த்துட்டு ஒரு 6 சட்டை தர்றாரு அப்படின்னு வியந்தேன். அதுக்கப்புறம் காலங்கள் ஓடுது, எவ்வளோ பார்க்குறோம். இப்போது ஒரு 10 வருஷமாகவே என்னுடைய பிறந்தநாளுக்கு நான் அவரை கூப்பிடணும்னு உண்மையான சொல்லுவோம். இருந்தாலும் இது ரொம்ப ஓவர், போய் குருநாதரை போய் நம்ம பிறந்தநாள் கூப்பிடலாமா அப்படின்னு. ஆனால் அதை கேள்விப்பட்டு அவரே வந்துட்டார். சார் வந்துட்டாருன்னா பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். வந்தானே எல்லாம் பார்த்து கூட வந்து எல்லார்கிட்டையும் போட்டோலாம் எடுத்துகிட்டு கேக் வெட்டுறாங்க. எல்லாம் பார்த்து ஒரு கவர் கொடுத்தாரு. கவருக்குள்ளே ஒரு சட்டை கொடுத்து, யோ உன் அளவுக்கு கரெக்டாக பார்த்திக்க அப்படின்னு சட்டை ப்ரெசென்ட் பண்ணி போனார். அதுக்கடுத்த பர்த்டேக்கு அதே மாதிரி எல்லாம் வராது, கேக் வெட்டு ஒரு சட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஒரு பர்த்டேக்கு எனக்கு சட்டை ப்ரெசென்ட் பண்ணுவார். எனக்கு என்ன ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போதும் நமக்கு சட்டை எடுத்து விட்டார். இப்போ கொடுக்குறாருன்னா அது ஃபீல் இருக்கும். போன பர்த்டேக்கு சார் வீட்டிலேருந்து புறப்பட்டாருன்றாங்க. ஆனால் என் வீட்டுக்கு வரல. அங்கே புறப்பட்டாருன்னு வரல. நான் கேட்டா இருக்கும்போது அப்போது அவர் ரசிகர் மன்றம் கணேசன் அவர் ஃபோன் பண்ணேன், எங்கேப்பா சார் என்ன புறப்பட்டார் சார், அவர் அந்த சட்டை எடுக்கலையா, அதனால் பாண்டிப்பையாரில் ஒரு ஜவுளி கடை வாசலில் கார் நிப்பாட்டி காருக்குள்ளேயே இருக்கார், சட்டை எடுக்க போயிருக்காங்க, அது வந்தால் வருவார்ன்ட்டு. இன்னே அது பாண்டிப்பையார்கிட்ட போய் அவர் சார் காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. என்ன சொன்னார், அவர் சொன்னால் கேட்க மாட்டார். சட்டையை எடுத்து வந்தார். அதே மாதிரி பர்த்டே என்னை வாழ்த்திட்டு சட்டையை கொடுத்தாரு. அப்படி ஒரு மகான், ஒரு அசிஸ்டன்ட் டாக்டரை ஒரு அவன் பர்த்டேக்கு போய் வாழ்த்தினா எப்படி இருக்கும், அதோட ஒரு சட்டையை கொடுத்துருவேன். அதெல்லாம் நினச்சி பார்த்தேன். இப்போது சார் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அவர் இருக்கிற இடத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் போவேன். அப்போ கூட சார் என்னை பார்த்தோன்னே, என்னையா உங்களெலாம் விட்டு வந்துட்டேன், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு ஒரு கவரை கொடுத்து, வாடியா இதில் ஒரு சட்டை இருக்குது, உன் அளவு சரியாக இருக்கா பார்த்துக்குன்னு சத்தியமாக எங்கள் டைரக்டர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு. அந்த ஒரு மகான்கிட்ட வேலை பார்த்தோம். நான் மனசை விட்டு போக மாட்டேங்குது. அந்த அவரை பற்றி பேச இது மிகப்படுத்தல வேணாம். எனக்கு அப்பா இல்லை, சின்ன வயசுலேயே அப்பா தவிட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம்னுவாங்கள்ல, அது மாதிரி தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், என் 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், எங்கள் பேரங்கள்லாம் பேர் வச்சார். அவர் வராமல் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்காது. அப்படி பார்த்துருந்தவர். அவர் இறந்ததால் சொல்ல முடியாத துக்கம். அது வாழ்க்கையில் மரணம் வரும், இப்படி வரக்கூடாது, இப்படிப்பட்டவங்களுக்கு வரக்கூடாது. நிறைய இடத்துல நீங்களே சொல்லியிருக்கீங்க, அவர் என்ன ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் மாதிரி பார்த்தது இல்லை, என்ன ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துருக்கேன். உண்மை. ஒரு அப்பா பாக்கியராஜை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார்? எங்கள் அம்மா மறைஞ்சாங்க. அப்போது சார் வீட்டுக்கு இங்கே வர்றாரு, அம்மா இருந்தாங்க பார்க்குறாரு. நான் அப்படியே கதறேன், அம்மா போயிட்டாங்க. அப்படியே கட்டி அணைச்சி மனசு தேத்திக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து தேத்திக்கினார்.
என்ன அர்த்தம்னா, எங்கள் அம்மா என்னுடைய வெற்றியை பார்க்கலையா? நான் ஹீரோவாக இல்லை, எங்கள் அம்மா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் ஹீரோ ஆகிறேன், எங்கள் அம்மா மறைச்சிட்டாங்கய்யா. உனக்கு அப்படி இல்லையா? உங்கள் அம்மா நீ ஹீரோ ஆனது, டைரக்டர் ஆனது எல்லாத்தையும் பார்த்தாங்க. நீ ஃபாரின் கூட்டு போன எல்லாம் பார்த்து வச்சாங்கய்யா. அதை மனசு வச்சுக்க அப்படின்னு நான் ஆறுதல் சொன்னார். ஏன்ட்டு எங்கள் வீட்டில் வந்து அம்மாவுக்கு அம்மா இருக்கும்போது மறைஞ்ச போது பார்த்து சுடுகாட்டு வந்தார். நான் எதிர்பார்க்கல. நான் அடக்க மாட்டாங்க, நிற்கும்போது தோலை பிடிச்சி நின்னார். அழுதுட்டேன். மனசு தட்டி விட்டு அம்மாவை அடக்க மாட்ட உடனே அப்படியே கூட்டி வந்து தண்ணி கொஞ்சம் குடியா, மனசு சாந்தம் அடிக்க காலைல நான் கலங்காத அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்க சார் அதெல்லாம்? எந்த ஒரு விஷயம் சார் இப்போது உங்களுக்கு அவரை நிறைய ஞாபகப்படுத்துகிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்காது? எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஊர்வசி மேம் எடுக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்போ சாப்பிட்றப்பெல்லாம் எனக்கு அவரோட ஞாபகமாக வருது அப்படின்னு. அதுவே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு பாக்கியராஜ் சார் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது? அவர் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது என் மேலே கோவப்பட்டார் வச்சுங்க. கோவப்பட்டார்னா எதனா சொன்ன வேலையை நான் செய்யலை, இதை பார்த்துக்க சொல்லியிருந்தா அவர் போகிற வேகத்தில் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம், சொல்லிட்டே போயிருப்பார். நம்ம விட்டோம்னு வச்சுங்க, விட்டுட்டான்னு அவர் விட்ட அதுக்காக கோவம் வந்துடும். அந்த கோவத்துக்கு அடிக்கலாம் மாட்டார், பேசாமல் இருப்பார். அது முதல் தண்டனை. அதிகபட்ச தண்டனை அவரும் சாப்பிடாமல் இருப்பார். நம்மளே சாப்பிடாம இருக்குன்னு சொல்ல மாட்டார், அவர் சாப்பிடாமல் இருப்பார். நமக்காக டேட் சாப்பிடலையா என்னன்னா நம்மளும் சாப்பிடாம இருப்போம். சார் திருமாட்டார். சண்டை சமாதானம் எப்போ ஆகிருக்குன்னா அவரும் சண்டை போட்டவங்க யாரும் நானே சண்டை பாதிச்சு விட்டேன். நானும் எப்போ கை நினச்சி சாப்பிட்றேனோ அப்போ தான் அவர் சாப்பிடுவார். கோவத்தை காட்டுறது சாப்பாடு தான் காட்டுறது. அன்பு தான். லைட்டு வேலை, ரொம்ப இதனால் நீயா நானா பார்த்துருவோம் அப்படிலாம் கிடையாது. சரி விடியா அடிக்கடி பேசுது, சரி விடு நெக்ஸ்ட் போயிட்டு இருப்பேன். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க நிறைய சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. நீங்கள் ஒரு வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆகி சொல்லியிருந்தீங்க, இதுமாரி நான் அவருக்கு ஒரு குரு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. முந்தானி முடிச்சு ஷூட்டில் பாதிலேயே போனது என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா, சாரை கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டோமே நம்ம அப்படிங்கிற மாதிரி? அது ஹர்ட்லாம் கிடையாது, அது சம்பவம். வந்தேன்னு அதை சாரே சொல்லுவார். அது போய் ஜெயிக்கிறோம். நம்ம ஒரு இடத்துலேருந்து ப்ரமோஷன் ஆகி வர மாதிரி அங்கே சொல்லாமல், ஏன்னா சொல்லாமல் ஏன் வந்தன்றதை யோசிச்சுங்க. சொல்லாமல் வர அளவுக்கு அவர் அன்பாக வச்சுக்கிறார். அதான் பிரச்சனை. சார் நான் போயிட்டு வரேன், இன்றைக்கி உங்கள்கிட்ட வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் இது எப்போ இதுன்னா இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அதையே இப்போ பேசியிருந்தா அப்போ எங்கள் 2 பேருடைய நட்பு எவ்வளோ ஆழமாக இருக்குது. மற்றவங்களுக்கு எவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, பிரிவாங்க சேருவாங்க இல்லைப்பா, நீ ஏன் பிரிஞ்சு போயிட்டாமே அப்படின்னாங்களா. அவருக்கு எனக்கு நட்பு அந்த ஆழமானது. அது நான் ஜெயித்ததுக்கு அவர் மாதிரி சந்தோஷம் வேறு கிடையாது. அப்போ என்ன சார் சொன்னார் ஃபஸ்ட்டு ஹிட்டுக்கு? அப்போது இல்லை, அவர் எவ்வளோ பெரிய பெருந்தன்மைன்னு சொன்னேன். அவருடைய மூளை உழைப்பு, கதவசனம் எழுதுகிறார். அவருடைய மூலதனம் பணம், அதை போடுறார். அப்படி எடுத்த படம் தான். அந்த படத்துக்கு நான் கதாநாயகன், கதை வருது கதாநாயகன் நான், பணம் வருது டைரக்டர் நான். கபடி யாராவது தாங்கிட்ட வேலை பார்த்தோன்னா ஹீரோவாக டைரக்டராக போட்டு படம் எடுப்பாங்களா? எவ்வளோ பெரிய பெருந்தன்மை வேணும். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மைக்கு வருவது. உங்களுக்கு ஏதாவது பாக்கியராஜ் கிட்ட ஏதாவது ஒரு ரெக்ரெட் இருக்கா? அவர் வந்துட்டு உயிரோட ஆக்டிவாக இருந்து அப்போவே நம்ம இதை பண்ணியிருக்கலாம், நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன வருத்தம் இருக்கா? யார் அவருக்கா? உங்களுக்கு இப்படி ஒரு ஆளாக்கினார், வளர்த்து விட்டார் இல்லாமல் சாருக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணுன்னு உள்ள இருந்தது. நம்ம சினிமாவில் மார்க்கெட்டு அப்படி யாரும் இருக்கோம். அப்போது நான் கோபாலா பண்ணோன்னா சார் அந்த படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு
என் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணியா அப்படின்னாங்க. உடனே அவளை சந்தோஷமாக கம்பெனி பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி நினச்சி அதை சந்தோஷப்படுறேன். என்னென்னா அப்போது ஒரு படம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் இருந்திருக்கேன். அன்றைக்கி அதுக்கு முன்னாடி கோபாலன்னு படம் கொடுத்துருக்கேன். சாருக்கு கேட்டவுடனே படம் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருந்தது, பண்ணி கொடுத்தேன். அது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். அப்போ நான் வீக்காக இருந்து படம் பண்ணி கொடுக்காம போனாலும் வருத்தப்பட்டிருப்பேன், என்னை கேட்காம போயிருந்தாலும் வருத்தப்பட்டிருப்பேன். அந்த படம் பண்ணி கொடுத்து வாய்ப்பு கிடச்சதில்லை சாருக்கு. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டார், அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் நினச்ச எல்லாமே பண்ணிட்டீங்க, அவருக்குன்ற ஒரு நிறைவு இருக்குது உங்களுக்கு ஏதாவது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் இல்லை ஒரு சாரி அது மாதிரி சொல்லணுன்னா ஏதாவது இருக்கா சார்? எனக்கு கிடைச்ச இந்த உலகத்திலே பெரிய விருது அவர் எனக்கு எழுதின ஒரு கடிதம். நான் உங்களுக்கு தரேன். அதை என் பெருமைக்காக சொல்லலை, அது தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. அவருடைய பெருந்தன்மைக்காக அந்த கடிதத்தை நீங்கள் போடுங்க. அன்பு பாண்டியா, அன்னையால் பாக்கியராஜ், குரு பாரதி ராஜாவால் பாக்கியராஜ், வள்ளல் வாரிசென வாய்மொழிந்ததால் பாக்கியராஜ், அன்பு உதவியாளனாக நீ கிடைக்க பெற்றதில் பாக்கியராஜ், எனக்கு நானே நன்றி கூறிக்கொள்கிறேன், நெஞ்சில் நீ இருப்பதால். அப்படி நான் அதை கேட்டேன், சார் எனக்கு ஏன் தம்பி ஒரு கடிதம் எழுதி கொடுத்தீங்க, கூப்பிட்டு எனக்கு சொல்லாமல் சார் என்ன, யோ உன்னை நினச்சியா, பேட் எடுத்தியா, பேன் எடுத்தியா, மனசில் என்ன வந்தால் எழுதியா. இப்படி ஒரு கடிதம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தங்கிட்ட வேலை செஞ்சவனுக்கு டைரக்டர் ஆன பிறகு ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு தோணுச்சு இல்லை, எழுதினார் இல்லை, அதான் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.